வணக்கம் நண்பர்களே. திருமணமான ஆண்கள் அனைவரும் அவசியமா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆண்மை குறைவு பற்றின தெளிவோ ஆண்கள் பலருக்கும் இல்லை அப்படிங்கிறதே முக்கிய பிரச்சனை. உங்களோட விரைப்புத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு, ஆண்மை குறைபாடு உண்டாகி இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்மை அதிகரிக்க இயற்கை முறையான சத்தான உணவுகளை சாப்பிட்டாலே போதுங்க. ஆண்மையை இயற்கையான முறையில் சத்தான உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் நிச்சயமாக சீராக்கலாம். இரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்மோன் அளவை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு சில முக்கியமான உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் மற்றும் விதைகள். ஸோ நட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் நீங்கள் பாதாம் மற்றும் வால்நட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அதனால் துவண்டு போய் இருக்கக்கூடிய உங்களோட ஆணுறுப்பு எழுச்சி பெறும். ஆணுறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியான விகிதத்தில் கிடைக்கும். ஸோ உங்களோட விரைப்புத்தன்மையை போக்கி ஆண்மையை அதிகரிக்க பாதாம் இல்லைன்னா வால்நட் எடுத்துக்கோங்க. அடுத்து பூசணி விதை. இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் அதாவது ஜிங்க் விந்தணுக்களோட தரத்தை உயர்த்த ஹெல்ப் பண்ணும். பூசணி விதையை டெய்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமனே கடாயில் போட்டு வறுத்தீங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட ஆணுறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியான விகிதத்தில் கிடைக்கும். துவண்டு போய் இருக்கக்கூடிய நரம்புகள் முறுக்கேறி ஆண்மை பலம் இன்னும் அதிகமாகும். அடுத்து 2வது ஃப்ரூட்ஸ், பழங்கள். இதில் முதல்ல தர்பூசணியை சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய சிற்றுளின் இரத்த நாளங்களை விரிவடைய வச்சு விரைப்புத்தன்மை குறைபாட்டை போக்க ஹெல்ப் பண்ணும். இது இயற்கை வயக்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களோட ஆண்மையை பெருக்கெடுக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாட்டர் மெலன்னு சொல்லக்கூடிய தர்பூசணியில் நிறைஞ்சு இருக்கு. அடுத்ததாக மாதுளை. மாதுளை ஜூஸ் குடிக்கிறதால டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் அளவு அதிகரித்து புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்து வாழைப்பழம். இதில் இருக்கக்கூடிய பிரமிலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் இயற்கையாகவே பாலியல் உணர்வை தூண்ட ஹெல்ப் பண்ணும். பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சரியான விகிதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நீங்கள் தர்பூசணி, மாதுளை, வாழைப்பழத்தை சாப்பிட்டாலே போதும், உங்களோட ஆண்மை முறுக்கேற ஆரம்பிக்கும் நண்பர்களே. அடுத்து காய்கறிகள். அதில் வெங்காயம் மற்றும் பூண்டை எடுத்துக்கோங்க. இது இரத்தத்தை சுத்திகரிக்கிறதோடு இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போய் சேர்க்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து முருங்கைக்காய் மற்றும் முருங்கை பூ. தமிழ் மருத்துவத்தில் ஆண்மை குறைபாட்டுக்கு முருங்கை மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுதுங்க. முருங்கை பூவை பாலில் போட்டு வேக வச்சு குடிச்சிங்க அப்படின்னா பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியான விகிதத்தில் கிடைச்சி துவண்டு போய் இருக்கக்கூடிய ஆணுறுப்பு எழுச்சி பெற்று தாம்பத்தியம் இனிமையாக ஆரம்பிக்கும். அடுத்து 4வது அசைவ உணவுகள். அதில் முட்டை, மீன், கடல் உணவுகள். இந்த 3ஐயும் தவறாமல் எடுத்துக்கோங்க. முட்டை புரதம் மற்றும் விட்டமின் பி நிறைஞ்சது. இது மன அழுத்தத்தை குறைச்சி உங்களோட ஆற்றலை அதிகரிக்க வைக்கும். அடுத்ததாக மீன், குறிப்பாக ஒமேகா 3 அதிகம் இருக்கக்கூடிய மீன்கள். மத்தி மீன், நெத்திலி மீன், இது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மீன் வகைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு நீங்கி ஆண்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக கடல் உணவுகள். சிப்பி மாதிரியான கடல் உணவுகளில் அதிகப்படியான ஜிங்க் இருக்குது. ஸோ இந்த ஜிங்க் சத்து நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்து. அதனால் உங்களோட துவண்டு போய் இருக்கக்கூடிய நரம்புகளை முறுக்கேற்றி ஆண்மை பலத்தை அதிகரிக்க நீங்கள் கடல் உணவுகான சிப்பி
தவறாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம், அஸ்வகந்தா, தேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. பேரிச்சம்பழம் டெய்லியும் 3 இல்லைன்னா 4 பேரிச்சம்பழத்தை பால் கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களோட உடல் வலிமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தாம்பத்திய உறவு இனிமையாகும். பேரிச்சம்பழம் நமக்கு எவ்வளவு இனிமையானதோ அதே போல் உங்களோட தாம்பத்திய வாழ்வை இனிமையாக்கக்கூடிய தன்மையும் இந்த பேரிச்சம்பழத்தில் நிறைஞ்சு இருக்கு. அடுத்ததா அஸ்வகந்தா. இது ஒரு சிறந்த மருத்துவ மூலிகை. இது மன அழுத்தத்தை குறைச்சி டெஸ்ட்ரோஸ்டோன் அளவை இயற்கையாகவே உணர்த்தும். ஸோ இது ஒரு இயற்கை வயாகரா. ஸோ உங்களோட ஆண்மையை முறுக்கேற்ற அஸ்வகந்தாவை நீங்கள் பாலில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா தேனில் கலந்தும் எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ தேன் தேன் மிக மிக இன்றியமையாத ஒரு உணவுப் பொருள். இது நம்ம உடலில் வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. தேனை நீங்கள் சுத்தமான இயற்கை தேனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியம் அதிகரிக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு அந்த இனிமையான உறவை உண்டு பண்ணிக்கூடிய ஆற்றல் தேனில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ தேனை நீங்கள் சாப்பிடும் பொழுது உடல் முழுக்கவே இரத்த ஓட்டம் சீராக பாய ஆரம்பிக்கும். அதே போல் ஆண்களோட பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியான விகிதத்தில் கிடைச்சி துவண்டு போய் இருக்கக்கூடிய ஆணுறுப்பு எழுச்சி பெற்று தாம்பத்தியம் இனிமையாகும் நண்பர்களே. குறிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் நல்லா தூங்கணுங்க. தூக்கம் ஆண்மையை பாதிக்கக்கூடியது. ஒரு நாளுக்கு 7 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் மிக மிக அவசியமானது. தூக்கமின்மை ஹார்மோன் சமநிலையை பாதித்து உங்களுக்கு ஆண்மை குறைபாட்டை உண்டு பண்ணும். ஸோ உங்களோட ஆண்மையை தக்க வைக்கவும் ஆண்மை பலத்தை அதிகரிக்கவும் தூக்கம் மிக மிக இன்றியமையாதது. அதே போல் உங்களுக்கு ஸ்மோக்கிங் மற்றும் ஆல்கஹால் பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்மை குறைபாடு வரும் நண்பர்களே. ஸோ ஆண்மை மற்றும் உடல் வலிமையை இயற்கையாக எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொளி மூலமாக எல்லாருமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்க. ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் பார்க்கலாங்க. பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரியான ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.